விளையாடி நேயர்களுக்கு சாய்ஸ்வாவின் அன்பு வணக்கங்கள். தமிழ் புத்தாண்டெல்லாம் நல்லபடியாக கொண்டாடினீங்களா? எங்களுடைய பட்டிமன்றங்களை பார்த்தீங்களா? என்னென்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இப்போ என்ன பேச வந்திருக்கேன் அப்படின்னா, சாய் வித் சித்ராவில் நடிகர் பிரேம் அவர்களின் நேர்காணல் 5 பகுதிகளாக வந்திருக்கின்றது. அவசியம் பாருங்கள்னு சொல்கிறதுக்காக தான் வந்திருக்கின்றேன். நடிகர் பிரேம் சீரியல்லையும் நடிப்பார், சினிமாக்களிலும் சின்ன சின்ன பாத்திரங்களில் நடிச்சிருக்கிறாரு. இவர் 90களில் நடிக்க ஆரம்பித்தார். 90களில் நிறைய பேர் இவங்களுக்கு ரசிகராக இருந்தாங்க. ஆனால் என்ன ஒன்றுனா, 90ல் எப்படி இருந்தாரோ அப்படியே 2026லையும் இருக்கிறாரு. அப்படியே இருக்கிறாருப்பா அப்படிங்கிற மாதிரி. அவங்க பையனே சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்களா, ஆனால் இவரே இன்னும் சின்ன பையன் மாதிரி தான் இருக்கிறாரு. அப்போ நானும் இவருக்கு ரசிகை தான். அவருடைய வாழ்க்கை பயணம், அதாவது திரையுலகத்திலும் தொலைக்காட்சி தொடரிலும் இவர் எப்படிலாம் நடிக்க வந்தார், எப்படிலாம் வாய்ப்புகள் வந்தது, தட்டி போன வாய்ப்புகள், நடித்து வராமல் போன படங்கள், இப்படி நிறைய அவர் பேசுகிறாரு. எல்லாமே சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாருங்க. எப்படின்னே எனக்கு தெரியல. அழுத விஷயத்தை கூட கொஞ்சம் கலங்காமையே சொல்கிறாரு. எனக்கு இன்னும் மனசில் இருக்குது, இன்னமும் நான் அந்த படத்தை பார்க்கல. அப்படிலாம் சொல்லும்போது ஒரு மனிதன் எவ்வளவு கஷ்டங்களை தாங்கி வந்திருக்கிறாரு அப்படிங்கிறது தெரியுது. ஆனால் எவ்வளோ அழகாக சிரிச்சுக்கிட்டே, ரொம்ப தான் சொல்கிறது, அன்றைய அனுபவத்தை இன்றைக்கு வந்த அனுபவத்தை போல் அப்படியே பேசுகிறாரு. ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அவருடைய நடிப்புக்கு மட்டுமல்ல, அவருடைய குணத்திற்கும் கூட நாம் நிச்சயமாக ரசிகர்களாகும் அப்படிங்கிறது ஐயமில்லை. அவசியம் இதை ஏன் பார்க்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, அதில் நம்ம நிறைய விஷயங்களை கற்றுக்கலாம். வாழ்க்கையை எப்படி எடுத்துக்கணும், எந்தெந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும், எப்போ எப்படி பேசணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம என்ன சொல்கிறது, இன்டைரக்டாக நம்ம கற்றுக்கலாம். இல்லைன்னா கற்றுக்கலாம். அதே சமயத்தில் ஒரு கலைஞராக, ஒரு நடிகராக அவர் வாழ்வில் பட்ட ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் ஒரு சின்ன சின்ன கதாபாத்திரம் நம்ம சொல்கிறோம். இப்போ நான் கூட சின்ன சின்ன வேஷத்தில் நடித்தாருன்னு தான் சொல்கிறேன். ஆனால் அந்த சின்ன சின்ன வேடத்துக்கு கூட எவ்வளவு முனைப்பு எடுத்துக்கொள்ள வேண்டியது இருக்குது. அதற்கு எப்படிலாம் தட்டி போகுது, அதற்கு அவர் எவ்வளோ சந்தோஷப்பட்டார் அப்படிலாம் அவர் சொல்லும்போது நமக்கு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு புரியல. அப்படித்தானே எந்த துறையை சார்ந்தவங்களாக இருந்தாலும் ஒரு சின்ன சின்ன படிக்கட்டில் ஒவ்வொரு படிக்கட்டு ஏறும்போது நம்ம அவ்வளோ சந்தோஷப்படுறோம் இல்லையா? அந்த மாதிரி நம்ம அவங்களோட தொடர்பு படுத்தி பார்த்துக்கொள்ள முடிஞ்சது. நீங்களும் பாருங்கள். பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோன்றியது அப்படிங்கிறத அவசியம் பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.